நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி அந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் ஆட்சியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து இந்த மாதத்துல 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் தன்னுடைய உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தின் இறுதியில அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய நீச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல உச்ச ஆட்சி வீடுகள்ல தான் இந்த கிரகங்கள் கோச்சார நிலையை அடைகின்றன. அதுல இந்த கடக ராசியில காலபுருஷனுக்கு கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய காலத்தன்மைகள் எந்தெந்த மாதிரியான ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பலனை கொடுக்க போகுது, மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தான் நம்ம தனஸ்தானம்னு சொல்றோம். அந்த இடத்துலதான் சுக்கிரன் ஆட்சி பெறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை, அதாவது தந்தை தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துலதான் உச்சம் பெறார். அந்த சந்திரன் உச்சமாகிற இடம் தான் பாத்தீங்கன்னா தனஸ்தானமாக இருக்குது சுக்கிரன் ஆட்சி பெறும்போதும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கொடுக்கிற கையாதான் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். ரொம்ப எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு அந்த உதவி செய்யணும் வந்துடுச்சுன்னா எந்த விஷயத்திலையும் பின்வாங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சிகள் கடன் ரீதியாக வளர்ச்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாருமே நினைப்பாங்க கடன் வாங்குறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரியாக சில நபர்கள் இந்த ரிஷபராசியிலேயே இருக்கிறாங்க. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் கடனே வாங்க கூடாது. ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி கொடுக்கிற இடத்துலதான் இவர்கள் இருப்பாங்களே ஒழிய வாங்குற இடத்துல இவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட சில பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக இந்த கடன் மாதிரியான சில நிர்பந்தங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த வளர்ச்சி ஒரு கடன் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா அதற்கு வருமானம் இருந்தால்தான் கடன் வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி ஒரு கடனை அமைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பும் ஒரு மாற்றமும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல தாயார் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் தேவையில்லாத உடல்நல குறைவுகள், அவங்க மீது இருக்கக்கூடிய சில கோபதாபங்கள், இதெல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் நிறைவுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அம்மா கூட எப்போதுமே ஒரு சண்டை போட்டு வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த மாதிரியான சில ஒரு சச்சரவான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த குழந்தைகளுடைய முடிவுல நீங்க ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு அதுல இருந்து சில பிரச்சனைகள் வராம இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குழந்தைகள் ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய ஆசைதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசத்தோடு சில டிசிஷன்ஸை எடுக்கும் போது இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த குழந்தைகள் ரீதியான சில தொந்தரவுகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாசம் உங்களுடைய கண்ணை மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக அந்த குழந்தைகள் விஷயத்துல தலையிடுறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள்
அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப நாள ப்ரமோஷன் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த ப்ரமோஷனுக்காக இவங்களும் பல இடங்கள்ல சில முயற்சிகளை பண்ணி எந்த விதமான முயற்சிக்கும் ஒரு பிரதிபலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கல. அது இந்த மாதத்துல நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் உடல் நலன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் திடீர்னு இருந்தாப்புல ஒரு வைரல் ஃபீவர், ஸ்டொமக் பெயின், அடுத்து பாத்தீங்கன்னா வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி கீழே விழறது, இது எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இளம் வயதினர்கள் அதிகப்படியாக அல்சர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு கேஸ்ட்ரிக்கா இருக்கும், ஆனா அந்த கேஸ்ட்ரிக்க கூட தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த உடல் ரீதியான சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு உண்டான மருத்துவ ஆலோசனை, ஒரு நிலையான ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு டாக்டர்ஸ்ட போனோம் அப்படின்னா நமக்கு அதுல என்ன பிரச்சனை ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சு அது தீர்ந்துருச்சுன்னா யாருக்குமே எந்த தொந்தரவுமே கிடையாது. அதுவும் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு மேலாக நிறைய டாக்டர்ஸ பார்த்துட்டோம், எங்களால அதுக்கு உண்டான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த உடல் சுவர் இருந்தாதான் சித்திரம். அந்த மாதிரியா ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த உடல் நலன் தான் இப்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. வருமானம், குடும்பம் அதெல்லாமே 2வது பட்சம் தான். உடல்ல ரொம்ப கேர் எடுக்கக்கூடிய ஒரு டைம். அதன் மூலமாக பல நிவர்த்திகளையும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து மிருகஷீரிடம் ரொம்ப ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதாவது அலுவலகத்திலயும் சரி, தொழில் ரீதியாக பணியாளர்களை வேலை வாங்குறதுலயும் சரி, ஒரு கெட்ட பெயர், தேவையில்லாத ஒரு அவமானங்கள், இது எல்லாத்தையுமே இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பல நாட்களாக வைத்துட்டு இருக்கக்கூடிய சில மனவேதனைகளை இந்த இடத்துல நீங்க வெளிக்காட்டிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். இந்த கிரக கோச்சார நிலவரங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான சில உணர்ச்சி வசப்படக்கூடிய சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி இதன் மூலமாக பெரிய பதவிகள், நல்ல ஒரு அந்தஸ்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலுவலகத்துல ஒரு புகழ், மதிப்பு, மரியாதை, எந்த அலுவலகத்துல நீங்க ஒரு மதிப்பிழந்து காணப்படுகிறீர்களோ அந்த இடத்துல ஒரு மதிப்போட ஒரு புகழோட இந்த நபர் வந்தார்னா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிறப்பா நீங்க செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஆக மொத்தம் இந்த ரிஷபராசி என்பர்கள் பல நாட்களாக இருந்த சில தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல தன்னுடைய வேலை ரீதியாகவும் சொந்த சொத்துக்கள் மீதான சில பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டுல உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதா இல்ல நம்மளுடைய இந்தியாவுக்கே அனுப்புறதா அப்படின்ற மாதிரியான சில தயக்கங்கள்லாம் கடந்த 2 மாதங்களாக நடந்துட்டு இருக்குது. அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல அமைவதற்குண்டான ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம பொதுவாக அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், மாத பலன்கள் சொல்லும் போது மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சுக்கிரன், சூரியன், புதன், இந்த மாதிரியான கிரகங்களினுடைய இடம் பெயர்ச்சிகளை வைத்துதான், நகர்வுகளை வைத்துதான் நம்ம அந்த மாத பலன்களை கணிக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரிஷபராசி என்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா சனி தசை, புதன் தசை, இந்த மாதிரியான தசாபுத்திகள்ல இருப்பீங்க. இந்த தசாபுத்திகளுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.